ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எம்வி அகஸ்டாவோட டூரிஸ்மோ வெலோசி ஆர்னு ஒரு மாடல் தான். அண்ட் இந்த பைக்கை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ திங்க் இந்த பைக் வந்து குளோபலி லான்ச் ஆனது வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். அந்த டைமில் நான் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இது நல்லா தான் இருந்து டிசைன் வைஸ். பட் இந்த பைக் இது வேற நான் நேரில் பார்த்ததே கிடையாது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக்கை பார்க்குறது இங்கே. அண்ட் அதோட கீ வந்து இதாக இருக்குது. எம்வி லோகோ போட்டுட்டு இல்லை ஒரு ரெட் கலரில் பின்னாடி அதே மாதிரி தான் லோகோ போட்டுட்டு ஒரு நார்மல் மேனுவல் கீ தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அகஸ்டாவோட கீ நான் பார்க்குறேன் லைவா. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண பைக்ஸ் எல்லாமே புது பைக். ஸோ இது பேட்டரி கனெக்டடாக இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி கீ எதுவுமே ஷோரூம் இல்லை, இவங்க வேற ஒரு இடத்துல இருந்து. இது வந்து புது பைக் கிடையாது, லைக் இது வந்து ஒரு கஸ்டமர் பைக் தான். அதனால தான் இந்த கீ வந்து இங்கே இருந்தது. அண்ட் இந்த பைக்கில் வருது இல்லை இந்த வெலோசி அப்படிங்கிற பேர், வெலோசி இந்த பேர் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய அகஸ்டா பைக்ஸில் இந்த வெலோசிங்கிறது சேர்ந்து தான் வருது. இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்கு, ஒன்று பிளாக் இன்னொன்று ரெட். அண்ட் ரெட் கலரும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த டூரிஸ்மோ வெலோசி இந்த சீரீஸில் வந்து மொத்தம் 3 பைக் இருக்கு. ஒன்று வந்து ஆர், அதுதான் பேஸ் வேரியன்ட். இப்போ அந்த பைக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் இதில் வர்றது வந்து லூசோ எஸ்சிஎஸ்னு ஒரு வேரியன்ட். அண்ட் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து ஆர்சி எஸ்சிஎஸ்னு ஒரு வேரியன்ட். அண்ட் இந்த எஸ்சிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட் கிளச் சிஸ்டம். அது வந்து இந்த அகஸ்டாவில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இது. அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இது ஃப்ரண்ட் லுக்ஸ் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஹைட்டாக இருக்கிற ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க. எதுவுமே டிண்டட் கிடையாது, ஒரு பிளைனாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதோட லிவர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அண்ட் அதுக்கு வேண்டி ஒரு சின்ன கேப் மாதிரி இதுலேயே தெரியுது பார்த்தாலே. அண்ட் இந்த வைசரில் வந்து எம்வி பேட்ஜிங் போட்டிருக்கு, அண்ட் மேட் இன் இட்டாலி. இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து எங்கன்னா இந்த இது வருது இல்லை நக்கல் கார்டு, அதில் வந்து இன்டகிரேட்டடாக இருக்குது. பட் இது வந்து நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது, ஷேக்கிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கலர் வந்து ஒரு க்ளாசி பிளாக் தான், பட் அதுலேயே வந்து ஒரு ஷைனிங் மாதிரி ஒரு சின்ன மெட்டீரியல் இருக்குது. இதில் லைட்டே கீழே இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஷைனிங் தெரியுது. ஹெட்லைட்ஸ் வந்து ஒரு டிப்பிக்கல் அகஸ்டால் இருக்கிற மாதிரி தான். அண்ட் அதுவும் ஒரு செப்பரேட் ஒரு யூனிட் மாதிரி தான், மேலே கீழே அந்த சைடில் வருது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அண்ட் நடுவில் அதை ஸ்ப்ளிட் பண்ணுற அந்த பீஸ் வந்து ஒரு பிரான்ஸ் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இது வந்து டிஆர் லைட் எப்போ எரிஞ்சிட்டே இருக்குங்க அந்த இதுதான். அண்ட் அது ஆக்சுவலி கீழே பார்த்தோன்னா ஒரு விங்லெட் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு செட்டப்பில் இருக்குது. 2 சைடில் போகிறது, அது வந்து ஏர் இப்படியே போய் அங்கே பின்னாடி போகும் அதில். அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த 2 சைட்லேயும். அண்ட் ரேடியேட்டர்ஸ் வந்து அதுவும் ஒரு சிங்கிள் இதுதான், அதுலேயும் கிரில் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்டாக்காக வருமானு எனக்கு டவுட் தான். இது கஸ்டமர் பைக் ஆனதுனால இது எக்ஸ்ட்ரா அக்சசரியாக வச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து பிளாக் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் இந்த பிராண்ட் தான். அண்ட் இதுலேயே ஏபிஎஸ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கு, ரிஃப்ளெக்டர். அண்ட் இந்த மட்கார்ட் கூட ஒரு டிசைன் வைஸ் நல்லா தான் இருக்குது, இந்த சின்ன ஒரு ஹோல் எல்லாம் வச்சு அது நல்லா இருக்குது. அண்ட் எம்பியோட பேட்சிங் வந்து இங்கே ஃப்ரண்ட் சைடில் வருது. பிரேக்ஸ் வந்து பிரம்போ டியூவல் டிஸ்க் தான் வருது, இந்த சைடும் அந்த சைடும். அண்ட் டயர்ஸ் வந்து பிரிட்ஜ்ஸ்டோனோடது. அண்ட் இந்த டயர் சைஸ் எவ்வளோனா 120/70 அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி சைடில் வந்தோம்னா ஒரு ஃபுல் பிளாக்ல தான் இருக்குது. அந்த லெட்டர் மட்டும்தான் ரெட் கலரில் போட்டிருக்காங்க, பாக்கி எல்லாமே ஃபுல் பிளாக், வேறு கலர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளாக தான் தெரியுது, அதில் கவரிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு செமி ஃபேட் அந்த ஒரு டிசைனில் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இன்ஜினில் ஒரு நேம் பேட்ஜிங் இருக்குது. இந்த இன்ஜின் யார் பண்ணாங்களோ அவங்களோட நேம் பேட்ஜ் தான் இதில் இருக்கும். இது வந்து மார்க்கோ ஃபோர்னின்னு ஒரு ஆள் பண்ணது. அண்ட் இந்த பைக் மட்டும் கிடையாது, அண்ட் அகஸ்டாவில் வர்றது எல்லாமே ஹேண்ட்மேடு தான் இந்த இன்ஜின்ஸ், அதனால தான் அதில் நேம் பேட்ச் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி வருது, பட் அதில் எம்வி லோகோ இருக்குது. இதுவும் அக்சசரிஸில் வர்றதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் எம்வி அகஸ்டாவில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. மேட் பை எம்வி அகஸ்டா இட்டாலி, அவங்களோட அட்ரஸ் தான் இது. அண்ட் இந்த இன்ஜின் ஃபினிஷிங் எல்லாமே ஃபுல் பிளாக்ல தான் இருக்குது. அண்ட் இதில் எக்ஸ்போஸ்டு ஒயரிங் வந்து கொஞ்சம் அங்கங்கே தெரியுது. இங்கே இதில் எல்லாம் பிரேக் லிவர்ஸ் பெண்ட் ஆகி உடையும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் இதில் தான் இருக்குது மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணால். அண்ட் ஃபுட் பைக்ஸு நார்மல் ரப்பர் பேடிங் வச்சு வர்றது தான். ரியர் சஸ்பென்ஷனும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதோட இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாக் கலரில் இருக்கிறதுனால எல்லாமே மிங்கிளாக இருக்குது, திடீர்னு தெரியல. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து இந்த மெட்டல் பிளேட் வந்து ஒரு செப்பரேட் கவரிங். இது எக்ஸாஸ்ட் டைப் வந்து ட்ரெடிஷ்னல் அகஸ்டாவோட எப்படி இருக்கும் அதே மாதிரி தான், ஒரு 3 பைப் அந்த ஸ்லைஸ் பண்ணி எடுத்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது வந்து சிங்கிள் சைஸிங்கும் நல்லா தான் இருக்குது. டயர் வந்து சேம் பிரிட்ஜ்ஸ்டோன் தான், முன்னாடி பார்த்தா அது பிரிட்ஜ்ஸ்டோன் பேட்லைட்ஸ். அண்ட் இதோட சைஸ் பார்த்தோம்னா 190/55 இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுலேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுது, இல்லை சிங்கிள் சைட் ஆனதுனால இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த சீட்டு கீழே வர்ற இந்த செக்ஷன் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு ஃபுல் பிளாக்ல கவர் ஆகி தான் வருது, வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சஸ்பென்ஷன் இது எல்லாமே ஒரு எல்லோ இதில் நல்லா இருக்கு. புருட்டாலையில் வந்து இந்த சீட்டு கீழே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சூப்பர் வெலோசியில் வந்து பில்லியன் சீட்டு கீழே வந்து வருது, நல்லா இருக்குது. டிசைன் வைஸ் இவங்க வேறு லெவல் தான். அண்ட் சீட் வந்து ஒரு டாட்டட் ஃபினிஷில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஒயிட் கலர். அண்ட் இதில் அந்த லோகோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பில்லியன் சீட்டில் வந்து ஒரு எம்பி லோகோ இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சீட் டிசைனே நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து கரெக்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி இங்கே சின்னதாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி டேங்கில் போய் ஹக் பண்ணுற மாதிரி 2 சைடும் கவர் ஆகிருக்கு. இந்த டேங்கில் வர்ற
இந்த ஃபினிஷிங் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் ப்ளஸ் அந்த பெயிண்ட் ஜாபும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ஷைனிங் இதில் இருக்குது. இந்த லைட்டிங் கீழே வச்சு பார்த்தா தெரியுது. அண்ட் அகஸ்டாவோட லோகோ ஒரு பியூர் ப்ளூ கலரில் நல்லா இருக்குது. அண்ட் பேக்கில் பார்த்தோன்னா இந்த கிராப் ரைட் இருக்குல்ல, இந்த டிசைனும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி அதில் ஜாயிண்ட் கிடையாது, அது ஒரு சிங்கிள் பீஸ் தான். பட் டிசைனிங் வந்து அப்படி இருக்குது. பட் இப்போ நைஸ் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பேக்கில் இந்த டெயில் லைட் பார்த்தாலும் அதுவும் ஒரு நல்ல டிசைனில் தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டெயில் டெடி அந்த மாதிரி இதில் எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபுல் ஒரு பிளைனாக இருக்குது. கீழே மட்டும் நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த டெயில் டெடி பக்கத்தில் வருது, இந்த சைட்லேயும் அதே மாதிரி அந்த சைட்லையும் வருது இல்லை, அவ்வளோதான். அந்த ரிஃப்ளெக்டர் வந்து இதில் வருது. இந்த நம்பர் பிளேட் மேலே வந்து ஒரு லைட் இருக்குது. இது வந்து நம்பர் பிளேட்டுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சைடில் போய் பார்த்தோம்னா சிங்கிள் சைட் ஸ்விங்காக எல்லாமே அது மாறி மாறி வர்ற மாதிரி தான் இருக்கும். லைக் கொஞ்சம் இந்த பக்கம் வருது அண்ட் கொஞ்சம் வந்து அந்த பக்கம் போகுது. இதுக்கு மேலே வர்றது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. பட் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, சேம் மாதிரி தான். அண்ட் இது வந்து அந்த கவரிங் டயர் ப்ரெஷர் அது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேலையும் கொஞ்சம் எம்வி அகஸ்டா பைக்ஸில் வந்து இந்த ஒரு வார்னிங் ஸ்டிக்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஆல்ரெடி கஸ்டமர் பைக் ஆனதுனால இந்த செயினில் ஆல்ரெடி யூஸ் பண்ணி லியூப் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃபுட் பேக்ஸ் சேம் அந்த சைடில் பார்த்த மாதிரி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் அதே மாதிரி, லிவர்ஸும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த இடத்துல கியர் ராட் போகுது இல்லை, இந்த கம்பி, இதுக்கு வந்து ஒரு சின்ன கவரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அகஸ்டா அதில் பேட்ஜிங் அதுலேயும் இருக்குது, இந்த இதுலேயும் இருக்குது அகஸ்டா உள்ளது. இந்த பக்கத்துலேயும் இந்த சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து மெட்டல் பீஸ் தான். அண்ட் இது வந்து சைடில் மட்டும்தான் வரும், கீழே வராது. ஏன்னா இதில் பார்த்தா தெரியுதுல, கீழே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்லேருந்து வருது இல்லை, அந்த ஏர் வந்து இப்படி தான் வெளியில் வரும். அண்ட் இங்கேயும் அந்த ரெட் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. அண்ட் இந்த சீட்டிங் டிசைன் தான் பயங்கரமாக இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மொத்த ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ். ஆனால் இங்கிருந்து பார்த்தா இது வந்து ஒரு செப்பரேட் பீஸு, ஒரு நல்ல ஸ்பேஸ் தெரியுது. இந்த இடத்துல ஒரு செப்பரேட் யூனிட் மாதிரி இருக்குது மேலே. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. பட் அந்த பக்கம் ஹோல் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான். அண்ட் ஃப்ரண்டில் இந்த ஹேண்டில் கிரிப் இது பார்த்தோம்னா இது நல்லா தான் இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. கிளச் லிவர் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதோட இது வந்து இங்கே இருக்குது, நக்கல்கள் இருக்கிறனால அது கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ டைட்டாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பிரேக் லிவர்ஸ் அந்த பக்கத்தில் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதுதான் இது இங்கே இருக்கிறது. இந்த சுவிட்ச் பார்த்தோம்னா இது வந்து இந்த ஹெட்லைட் வந்து ஹை பீம் அண்ட் சென்டரில் வந்த லோ பீம். அண்ட் இது வந்து பாஸ். அண்ட் இது வந்து கண்ட்ரோல் கோ த்ரூ பண்ண வேண்டியது. அண்ட் இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து ஹார்ன். அந்த ஹார்ன் சுவிட்ச் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது. லைக் நார்மல் ஒரு 150cc எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஹார்ன் சுவிட்ச். அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்து லான்ச் கண்ட்ரோல். அண்ட் இது வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. ப்ளஸ் அதே மாதிரி மேப்பிங் இதுவும் இதில் சேர்ந்துதான் வருது. இந்த எம்வி பேட்ஜிங் இருக்குது, இதுவும் எம்வி பேட்ஜிங் இருக்குது இந்த கிரிப்பில். அண்ட் பிஹைண்டில் ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் அது வந்து டிஆர்எலுக்கானது. அண்ட் அது வந்து ஒரு லைட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அண்ட் இதில் ஆயில் டாப் பாக்ஸ் வருதுல்ல, அண்ட் அது வந்து மிஷினில் இருக்குது. அண்ட் ஹேண்டில் பார்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் மேலே இருந்து பார்த்தா இது வந்து நார்மலாக இருக்குது. பட் கொஞ்சம் கீழே இதுலேருந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அது அவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா அது டூரிங் பண்ணுற டைமில் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் ஃப்ரண்டில் வர்றதும் நமக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதோட இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒயரிங்ஸ் எல்லாமே இந்த ஒரு கவர் போட்டு நல்லா தான் வச்சுருக்கு, வேறு பிரச்சனை எதுவும் கிடையாது. அண்ட் இதில் வந்து அந்த சார்ஜிங் இது வருது. பட் அது வந்து ஒரு ரப்பர் இது போட்டு கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. அது வந்து ஓப்பன் பண்ண முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த இடத்துல. அண்ட் இது கன்சோல் பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு எம்வி பேட்சிங் போட்டிருக்கு. அண்ட் நடுவில் வர ஒரு சின்ன இது மட்டும் தான் டிஸ்பிளே இவ்வளோ இருக்குல்ல, பாக்கி எல்லாமே அந்த பெஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் வரும், அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னல, அது இதுதான். இது கீழே இருக்க லிவரை பிடிச்சி நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை மேலேயும் கீழேயும் வச்சா போதும். இப்போ வந்து இது கீழே இருக்குது, அது இன்னும் மேலே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது இன்னும் மேலே எடுத்து வச்சோம்னா அது என்ன விட ஹைட்டாக இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட கண்ணாடி வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரப்பர் இது மாதிரி இருந்து, பட் அது வந்து ஒரு மெட்டல் பீஸ் தான். ஸோ நைஸ். அண்ட் இந்த நக்கல் கார்டு இருக்குல்ல, இதுல பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் வருது, அதே மாதிரி மேலேயும் அப்படி இருக்குது. அண்ட் என்னோட ஹைட் வந்து 176 சென்டிமீட்டர். அண்ட் நான் நிற்கும் போது இந்த சீட் ஹைட் வந்து இடுப்பு கலவு வருது. இந்த சீட் ஹைட்டு பில்லியன் சீட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, லைக் யூஸ்வலி எல்லா டூரரில் இருக்கிற மாதிரி தான். இதோட ஹேண்டில் பார் அக்சசிபிள் வந்து ரொம்ப தூரம் கிடையாது என்னோட ஹைட்டுக்கு. ஏன்னா அது டூரிங் பர்பஸ் ஆனதுனால இது வந்து நார்மல் ஒரு கம்ஃபர்டான ஒரு இதில் தான் இருக்குது. இந்த இதுக்கு வண்டி வந்து ஓவரால் ஒரு பிளாக்ல இருக்குது. அண்ட் இந்த லோகோ மட்டும்தான் ஒரு வேற கலரில் இருக்குது, ப்ளூ கலரில், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஃபியூல் கேப் வந்து ஒரு சேம் அலுமினியம் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இது வந்து மேனுவல் கீ போடுறது தான், நார்மல் பைக் மாதிரி தான். அண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது வந்து ஏரோ மார்க் இந்த பக்கம் கொடுத்துருக்கு. அண்ட் நார்மல் இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு போட்டு நம்ம ஆன் பண்ணால் போதும், கன்சோல் ஆன் ஆயிரும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணது என்னதுன்னா, நான் நிறைய ஃபேரிங் பைக்ஸ் பார்த்துருக்கேன், பட் எதுலையுமே இந்த ஃபேரிங்கில் ஸ்பேஸ் வச்சு நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது இதில்.
சின்ன பேப்பர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இதில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. அண்ட் இந்த சைடு மட்டும் கிடையாது, அதே மாதிரி அந்த சைட்லையும் வருது ஒரு சின்ன ஸ்டோரேஜ். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு ஃபேட் பைக்ஸில். அண்ட் இந்த பைக்கோட பெகரிங் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 8,250 பெகரிங் தினா. அண்ட் இது வந்து வித் வேட். அண்ட் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதுவும் கூட பே பண்ணும்போது அண்ட் ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகும். And also the Agusta brand is providing a lot of accessories for this bike like electronics, exhaust, foot pegs. அண்ட் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்த்தோம்னா வேற நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறைய பைக் இருக்கு. இது வந்து பிரைஸ் அதிகம் அதை கம்பேர் பண்ணலாம். ப்ளஸ் அண்ட் இந்தியாவில் வந்து MV Agusta வெப்சைட் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அது எதுவுமே வரல, இந்தியாவில் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் MV ரைடுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த கன்சோலை கனெக்ட் பண்ணலாம். அதுலேயே நமக்கு கான்ஃபிகரேஷன் மற்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். ப்ளஸ் அது போக அதில் ஒரு மெயின் விஷயம் என்னதுன்னா நமக்கு இந்த அப்டேட்ஸ் வரும்ல, அது எல்லாமே நமக்கு அந்த அப்ளிகேஷன் த்ரூ பண்ணிக்கலாம். லைக் நம்ம மொபைல் அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி. அண்ட் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னா மற்ற பைக்ஸ்ல எல்லாம் நமக்கு இந்த அப்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இதை வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகணும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. அண்ட் இந்த மாதிரி MV Agusta பைக்ஸ் எல்லாம் நம்ம ரோட்டில் பார்க்குறது ரேர் தான், ஏன்னா இதோட ப்ரைஸிங் அப்படி இருக்கும். பட் ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருந்தாலும் லைக் நான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிற விஷயம் என்னதுன்னா இவங்களோட டிசைன் தான் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், அதை இயர்ஃபோன் போட்டுட்டு கேட்டு பாருங்கள். அவ்வளோதான். இந்த பைக்கோட வாக்குரன் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you in the next video. Bye bye.